இந்த மாதிரி உள்ள ஒரு சபையில் இப்படி வந்து உட்கார்ந்து பௌயமாக உட்கார்ந்து வசனத்தை கேட்குற மாதிரி உட்கார்ந்துட்டா நீ பரலோகம் போவேன்னு நினைக்காத. நீ சர்ச்சில் செய்கிற ஊழியம், நீ சபையில் செய்கிற உன்னோட வேலை, இது இல்லை உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லே சொல்லுமா, நீ உலகத்தில் 6 நாளும் பாவம் செஞ்சுக்கிட்டு அவன் கெட்ட நண்பர்களோட சுத்திக்கிட்டு 7ஆவது நாளில் வந்து இங்கே கூட்டுனா பெருக்குனா நீ பரலோகம் போயிருவியா? அதனால உன் பேர் நல்ல பேர் ஆயிருமா? நீ எந்த அளவு கர்த்தரோடு இருக்கிறேன்னு அர்த்தம், எவ்வளவு நீ கர்த்தருக்குள்ள வாழ்றேன்னு அர்த்தம், எத்தனை நாள் நீ தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறேன்னு அர்த்தம். நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை பரலோகம் கொண்டு சேர்ப்பார். நீ எங்க திரும்பினாலும் அசுத்தங்கள், எங்க திரும்பினாலும் பாவங்கள். ஆமாம், யாரையும் நம்ப முடியலாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பிடிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழுகிற ஆமென் ஸ்தோத்திர தேவ பிள்ளைய, வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய ஜெபம் தான் உன்னை காப்பாற்றும். உன்னுடைய ஜெபத்தை பார்த்துக்கலாம்னா பார்க்க முடியாது பரலோகத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது, பரிசுத்தவான்களை பார்க்க முடியாது, நரகத்தை தான் பார்க்க முடியும். நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஜெபிக்காம நீ ஓடுற ஓட்டம் வீண்.